வணக்கம். சிவபெருமானை பற்றி பேசுகிறப்ப முழுமுதற் கடவுளர்களில் முதன்மையானவன் சிவனே என்ற நம்பிக்கை சைவ அடியார்களுக்கு உண்டு. அதனால தான் திருவண்ணாமலையில் திருமால் மற்றும் பிரம்மனுடைய அந்த ஆணவத்தை போக்குவதற்காக அவர்களை அடிமுடி தேடிய படலமாக ஈடுபடச் செய்தார் சிவபெருமான். அத்தகைய பெருமையுடைய சிவபெருமான் படைக்கும் கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் திருமால், அழிக்கும் கடவுள் ருத்ரன் என்ற பெயர் பெற்றிருந்தாலும், சுடலையிலே இவன் வாழ்கிறவன் என்று சொல்லப்பட்டாலும் பெருமைகள் மிகுந்தவன், இமயத்திலே குடியிருப்பவன், எல்லோருடைய இதயத்திலும் இருப்பவன் இவன்தான். ஹரஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி, சிவவும் நம சிவாய. இத்தகைய பெருமானை மாணிக்கவாசகர்கள் மெய்யுருகப் பாடியிருக்கிறார். 64 திருவிளையாடல்களை செய்தவர், 63 நாயன்மார்களால் போற்றப்பெற்றவர். இன்றும் சில்லையிலே திரு நடமாடி கொண்டிருக்கின்ற டைனமிக் காட் இவர்தான். இவ்வளவு முன்னுரை எதுக்குன்னா இத்தகைய பெருமை மிகுந்த சிவபெருமானை வஞ்ச புகழ்ச்சியிலே சில பேர் சொல்வார்கள். இகழ்வது போல புகழ்வது, புகழ்வது போல இகழ்வது. இங்கே இவருக்கு பித்தன் என்ற ஒரு பெயர் உண்டு என்ற செய்தியை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாடலிலே பார்க்கிறோம். பாலை கொடுத்து ஆட்கொண்டார் ஞானசம்பந்தரை, சூளை கொடுத்து ஆட்கொண்டார், சூளைன்னா வயிற்று வலி நோய், சூளை கொடுத்து ஆட்கொண்டார் திருநாவுக்கரசரை, ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை, தன்னுடைய திருவடியை காண்பித்து ஆட்கொண்டார் மாணிக்கவாசகர் என்ற செய்தியை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். அப்படி ஓலை கொடுத்து இவருடைய திருமணத்தை நிறுத்திய போது, நீ எனக்கு அடிமை என்று அழைத்து கொண்டு வந்த போது, யார் இந்த பித்தன் என்றே கேட்கின்றார் சுந்தரமூர்த்தி. பிறகு அவருக்கு தன்னை யார் என்று காட்டிய போது, ஐயோ நான் உன்னை எப்படி பாடட்டும் என்று கேட்டவுடன், நீ எப்படி என்னை அழைத்தாயோ அப்படியே பாடேன் என்று சொன்னவுடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதல் பாடலை இப்படி தொடங்குகிறார். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று பாடுகின்றார். பித்தா பிறைசூடி பெருமானே. இதை கூட குமரகுருபரர் தன்னுடைய சகலகலாவலி மாலையில் சொல்கிற போது, உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக என்ற ஒரு வார்த்தையை சொல்கின்றார். விஷத்தை உண்டதனால் இவருக்கு அந்த பித்து வந்து விட்டதோ என்று சொல்லுகிறார். அதே போல தமிழ் தாத்தா உவே சாமிநாதருடைய ஆசிரியராக விளங்கிய கலிகால கம்பன் என்று போற்றப்பட்ட மீனாட்சி சுந்தரம் அவர்கள் லட்சம் பாடல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார். தலபுராணங்கள் பல இயற்றுகிறார். சிற்றிலக்கியங்களுடைய சிங்கம் என்றே அவரை சொல்லலாம். அவர் காவிரியினுடைய வடகரையிலே, கொள்ளிடத்தினுடைய தென்கரையிலே அமைந்திருக்கக்கூடிய சைவ திருத்தலம் எது என்று கேட்டால் திருவானைக்கா. அங்கிருக்கக்கூடிய அந்த அம்பிகையினுடைய பேர் அகிலாண்ட நாயகி. அந்த அகிலாண்ட நாயகி மாலை என்கின்ற அந்த நூலிலே அவர் சொல்லுகிற பாடல் ஒன்றை நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா பெரும்புலவர் வேலாயுதனார் அவர்கள் எனக்கு சொன்னார்கள். தொலைபேசியிலே பேசுகிற போது நாங்கள் இலக்கியங்களை அதிகம் பேசுவோம். அப்படி பேசுகிற போது அவர் சொன்ன பாடல் எனக்கு வியப்பை தந்தது. பாடலை சொல்லி விளக்கம் சொல்வதோடு மட்டுமில்லாமல் சற்று நேரத்தில் அந்த பாடலை எனக்கு தொலைபேசியிலே அனுப்பவும் செய்வார். அது பற்றிய மேலும் கருத்துக்களை தருவார். அப்போது அவர் சொன்ன பாடல் தான் இந்த அகிலாண்ட நாயகி மாலையிலே வருகிற பாடல். சிவபெருமானை ஏன் பித்தன் என்று சொல்லுகிறார்கள் என்றால், மீனாசுந்தரம் சொல்கிறாரு, இந்த சிவபெருமான் இருக்காரே, அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எல்லா பிழைகளையும் பொறுக்கக்கூடிய எம்பெருமாட்டியே அகிலாண்ட நாயகியே, உன்னை உடம்பின் பாதியில் தான் வைத்திருக்கிறார். ஆனால் 6 கங்கை 3 பிழைகளைத்தான் பொறுக்கும். அந்த கங்கையை தலைமீது சூடியிருக்கிறார். நீயோ எல்லா பிழைகளையும் பொறுத்தருள்பவள், உன்னையல்லவா அவர் தலைமையில் வைத்து கொண்டாடி இருக்க வேண்டும். அப்படி கொண்டாடாததனால் அவரை பித்தன் என்று சொல்வது சரியாகத்தான் இருக்கிறது என்று மிக அழகான இந்த பாடலை பாடியிருக்கிறார். அளவரு பிழைகள் பொறுத்த நின்னை, பிழையிரு பாதியில் வைத்தான் தளர்பிழை, 3 பொறுப்பவள் தன்னை, சடைமுடி வைத்ததனால் பிளவியன் மதியம் சூடிய பெருமான் பித்தன் என்றொரு பெயர் பெற்றான், களமர்மொய் களனிசூழ் திருவானைக்கா அகிலாண்ட நாயகியே. சடை என்று அவர் சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன? தலை என்று சொன்னால் அது பாதியாக போய்விடும். அதனால் சடை என்கின்ற வார்த்தையை சொல்லி அருணகிரிநாதருடைய பாடல்களையும் தந்திருக்கிறார். இப்படியான பாடல்கள் மூலமாக நாம் வரலாறை அறிகிறோம், மற்றும் இருக்கிற பல அரிய செய்திகளை தெரிந்து கொள்கின்றோம்.
பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று நாம் பாடுகின்றோம் என்று சொன்னால் அந்த பித்தன் யார் என்றால் அந்த பித்தன் வேறு யாரும் இல்லை, நம்முடைய சிவபெருமான் தான். பித்தா பிறை சூடி பெருமானே. இவை போன்ற அரிய செய்திகளை உடைய நூல்கள் நம் இலக்கியத்தில் 1000 இருக்கின்றன. பக்தி என்று மட்டும் கருதி அவற்றை விட்டுவிடாமல் அவற்றில் இருக்கின்ற நயங்களை நல்ல உரைகாரர்கள் கொண்டு, நல்ல பேராசிரியர்கள் கொண்டு விளக்கம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். எத்தனை கூகுளில் தேடினாலும், ஏஐயில் நீங்கள் தேடி பார்த்தாலும் அவையெல்லாம் செய்திகளாக இருக்குமே தவிர மனம் கொள்ளுமாறு விளக்கமாக இருக்காது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.